பரம்பரை வணங்கணும். ஆதியெல்லாம் பூத்தவளை எண்டமனம் காத்தவளை கருமாரியம்மனை வணங்கணும் அப்படின்னு பார்க்க போனா வேப்பிலையா வேப்பிலை வெக்காளியம்மன் வேப்பிலை வேப்பிலையா வேப்பிலை தமிழ் கடவுள் முருகப்பெருமான் நம்பி மன்னனுக்கு நெஞ்சமகனுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க கூட பெண் குழந்தையே இல்லைன்னு முருகப்பெருமான் அவளால வள்ளிக்கிழங்கு தோண்டிய பக்கத்துல கண்டெடுத்தனால வள்ளியில வேறு வச்சாங்க. 7 ஆம்பளை பிள்ளை இருந்தாங்க கூட ஏன் பொம்பளை பிள்ளை இல்லைன்னு கவலையா இருந்தாங்க கூட என்ன காரணம்? எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு அந்த பெண்ணோட மனசுல கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொந்த பிள்ளை மாதிரிதான் வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த எடுத்து வளர்த்த பொம்பளை பிள்ளை யாரும் தெரியுங்களா? யாரு தெரியுங்களா? நான் தான். நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படி தெரியுங்களா? முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் வந்திருக்கேன். அவருக்காக 1 வருஷமா 2 வருஷமா அவருக்காக 13 வருஷமா காதலிக்கிறேன். அப்ப முருகப்பெருமான நான் காதலிக்கிறேன். அவர் என்ன காதலிக்கிறாரோ அப்படின்னு தெரிஞ்சது என்ன நம்பர் இருக்கு. அப்ப முருகப்பெருமானுக்கு ஏற்கனவே திருமணம் படிச்சாங்க கூட நான் வாக்கப்பட்டு பண்ணா சக்கலாத்தி சண்டை வரும். கண்டிப்பா வரும். சக்கலாத்தி சண்டை வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்றது சக்கலாத்தி. ஆமா நீங்க சக்கலத்தை பேபி நீங்க சொல்றீங்க. ஏன்னா ஒரு மனிதன் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது கிடையாது. அதுக்காக வாழ்க்கையை பங்கு போட முடியுமா? எந்த பெண்ணை வேணாலும் சொத்து சோதோட விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா வாழ்க்கையை மட்டும் பங்கு போட நினைச்சா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்ப முருகப்பெருமானுக்காக 5 வயசுல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவரோட மனசுக்காக நான் எப்ப வருவாரு அப்படின்னு வழி வைத்து காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அவருக்காக நான் காத்துக்கிட்டு எனக்காக அவர் வருவாரு அப்படின்னு ஏன் மனசுல ஆசை. கொஞ்சமா சொல்லவா நிறைய சொல்லவா அப்படின்னு பார்க்க போனா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா, உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன்
உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா உறவுக்கு அர்த்தம் சொல்ல கந்தன் வந்தானா. ஒரு நாடக சிறப்பான முதல்ல ஒளிபெருக்கி, இரண்டாவது பக்கமெல்லாம், மூன்றாவது ஒரு நடிகருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியாருன்னா ரசிக பெருக்கள் நீங்க தான். ரசிக பெருமக்கள் நீங்க இல்லைன்னா நாங்க கிடையாது. அப்போ மூன்று இருந்தால்தான் முத்தமிழ் நாடகம். அதே நேரத்தில் நம்ம ஊர்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடிய வெளிநாட்டு இளைஞர்கள்லாம் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகின்ற வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்லையோ ஆனா என்னை நம்பி வர்றவர்களுக்கு பசியிலே இல்லைன்னு சொல்லாம என்னையால உயிர் இருக்கிற வரை என்னையால முடிஞ்ச உதவி செய்ய முடியும் அப்படின்னு காத்துக்கொண்டு இருக்கும் எம்கேஆர் அண்டாலயம் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நினைக்கிற வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதுக்கு புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமையா அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யணும். அது எப்படி புகுந்த வீட்டுல நடந்துக்கிட்டா பிறந்த வீட்டுல தன்னால பெருமை செய்யணும் அப்படின்னா பிறந்த இடத்துல எல்லா பேரும் யார் யாரு அப்படிங்கிறது தெரியும் அந்த பெண்ணைக்கு. புகுந்த இடத்துல யாரும் தெரியாது. அது தெரிஞ்சும் தெரியாம இருந்தவங்க கூட அந்த குடும்பத்துல நல்லது கெட்டது குடும்பத்துல அனுசரித்து அந்த குடும்பத்தை வாழ வச்சா அந்த புகுந்த வீட்டுல என்ன சொல்லுவாங்க, இந்த பெண்ணை நல்லபடியா தாய் தப்ப வளர்த்திருக்காங்க. அப்ப அந்த காலத்துல வந்து முனமுறியாத மஞ்சள் கிழங்கு எடுத்து பெண்களுக்கு தாலியா கட்டினாங்க. இப்பதான் வசதிக்கு தகுந்த மாதிரி யாரோ பவுனு முக்கா பவுனு தங்கத்துல தாலி கட்டுவாங்க. ஏன் அந்த மஞ்சளுக்கு இப்ப எந்த விஷயங்கள் நடந்தாலும் மக்களகரமா இருக்கணும் அப்படின்னா இந்த மஞ்சளை தான் முதல்ல தர்றோம். அந்த காலத்துல பெண்கள்லாம் மஞ்சள் இல்லாம குளிக்க மாட்டாங்க. ஏன் அந்த காலத்துல மஞ்சள் வந்து முனமுறியாத மஞ்சள் கிழங்கு எடுத்து பெண்களுக்கு முதல்ல தாலியா கட்டினாங்கன்னா தன்னோட கணவன் பக்கத்துல தூங்குகின்ற பொழுது தன்னோட கணவனாகப்பட்டது மூச்சு காத்து பட்டாவே அதோட வாஷமாகப்பட்டது நீண்ட ஆயுளோட இருப்பாங்களாம். ஆனா அந்த காலத்துல உலத்துல தண்ணி எடுத்து குடிச்சோம். ஆனா அந்த தண்ணியில அந்த காலத்துல செத்திருந்தாலும் கூட அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சாங்க. அப்போ உள்ள காலத்துல 100 வயசு 120 வயசு வாழ்ந்தாங்க. இப்ப தண்ணியவே நம்ம சுத்தப்படுத்தி சாப்பிட்றோம். சுகர் இல்லாத அந்த மனுஷனும் பிரஷர் இல்லாத மனுஷனும் பார்க்க முடியுமா? அப்ப இயற்கை என்னைக்கோ மாறாம இருக்கணும் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுக்கு முக்கிய முதுகெலும்பே விவசாயம் தான். அப்ப விவசாயம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. மனசு வச்சாதான் மார்க்கம் உண்டு, இல்லாட்டா கிடையாது. அப்ப என்னத்தை நம்ம முடிக்க போறோம் அப்படின்னா முடியுமா? அதே போல முருகன் மனசுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். முருகன் பெருமான நான் காதலிக்கிறதா நீங்களே யாராச்சும் காதலிச்சிருக்கீங்க? என்ன தெரியாதுன்றீங்க? மனிதன் பிறந்ததுல இருந்து சாகர வரையும் காதல் இருக்கணும். காதல் இல்லாம உலகமே கிடையாது. இருமணமும் சேரலன்னா திருமணம், இருமணமும் சேரலன்னா வெறும் மனம் தான். ஒரு பெண்ணோட மனசு ஒரு ஆணோட மனசு ஒண்ணு சேரணும். அப்படி ஒண்ணு சேர்ந்தாதான் உலகம், இல்லாட்டா உலகமே கிடையாது. அப்ப 16 வயசுல ஒரு காதல் வரும், அது ஒரு வைப்படம். 90 வயசுல காதல் வருமாங்க? ஏன் அப்படின்றீங்க? 90 வயசுல காதல் வரணும். காதல்னா அன்புதான். இந்த 90 வயசுல எப்படியாப்பட்ட காதல் வரும் அப்படின்னா நமக்கு 90 வயசு ஆயிருச்சு. இந்த வயசான காலத்துல பேரம் பேசி அன்புக்காக காதலுக்காக இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு காதல் வகைப்படும். அப்ப அதையும் தாண்டி புனிதமான காதல் என் காதல். வளரியில முருகப்பெருமான் ஆண்டி குளத்தோட இருக்கு. அப்ப ஆண்டி குளத்துல முருகப்பெருமானை பார்த்தா நல்லதா இல்ல ராஜா அலங்காரத்துல பார்க்கணும் நீங்க சொல்றீங்களா? ஆண்டி குளத்துல தான் பார்க்கணும். அருளண்ணா நீங்க போகர் சிலை வெடித்து வைத்தது ஆண்டி குளம் தான். அப்ப ஒரு மனிதன் பிறக்கும் போது என்ன கொண்டு வந்தா, ஒரு மனிதன் போகும்போது என்ன கொண்டு போக போறோம்? ஒரு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் அல்ல. ஆண்டி குளத்துல இருந்தாலும் வேண்டியதை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி தெரியும் என் மனசுல ஆசை? நினைத்தது யாரோ நீதானே, தினம் உன்னை பாட
முருகப்பெருமானுக்கு 5 படை வீடு சரிதானே? அதானே எல்லாரும் சொல்ற மாதிரி நான் சொல்ல முடியல. முருகப்பெருமானுக்கு 5 படை வீடுதான். என்னையால ஒரு வீடு உருவாகணும்னு ஆசைப்படுறேன். வள்ளினால இன்னும் ஒரு வீடு உருவாகணும்னு ஆசைப்படுறேன். சின்ன வீடா இல்லைங்க, பெரிய வீடா மாதிரி. அப்ப எனக்குன்னு அந்த வீட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். 5 படை வீடு இருந்தா கூட 6வது படை வீடு என்னையால ஒரு வள்ளியை திருமணம் முடிச்சிருக்கிற 6வது படை வீடு ஒன்று உருவாகும். அதுதான் 6வது படை வீடு. அப்ப நாம அவருக்காக காத்துட்டு இருக்கல. இப்ப சக்கராத்தி சண்டை வரும் நீங்க நினைக்கிறீங்க. இப்ப சிவபெருமானுக்கு எத்தனை மனைவி? அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? விநாயகர் பெருமானுக்கு எத்தனை மனைவி? அப்ப அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கா? அப்ப கிருஷ்ணனுக்கு எத்தனை மனைவி? கணக்கே இல்ல அவருக்கு எத்தனை மனைவின்னு. அப்ப அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்தது இல்லையே. நான் முருகப்பெருமானை நான் கல்யாணம் பண்ணிட்டு எப்படிங்க சண்டை வரும்? அப்ப முருகப்பெருமான் என்னோட மனச கல்வனா வந்து திருடிக்கிட்டான். திருட்டு போய நீங்க எனக்கு மறுமையை வருவீங்க. இயல் இசை நாடகம். இயல் என்பது இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. இது 3 இருந்தாலும் முத்தமிழ் நாடகம். உங்களை போய் நான் சொல்ல முடியுமா? என்னோட மனசுல ஆசை எப்படி தெரியுமா? என்ன
ஒன்னா முத்தமிட துடிக்கிற கண்ணன் நீ முள்ள கட்டி அடிக்கிற கண்ணன் நீ காய்தான பழங்கான என்ன புரியலையா என்ன புரியலையா கள்ளச்சி தெரியலையா